வராதவங்களுக்கு வந்து தெரியாது. இந்த போய் ஏய் இன்னும் சத்தியமா வேண்டியதுண்டா. இப்பயும் கூட பாருங்க இந்த வீடியோ வந்து பார்த்தா தெரியும் எனக்கு இந்த மேலெல்லாம் இருக்குது. ஏன் பின்னுக்கு உண்மையாடா பின்னுக்கு ஒரு ஆள் ஓடி வந்து பிடிக்க வந்த மாதிரி இருந்து எப்பா. பழனி அருள் தம்பியார் என்ற ஒரு ஆள் வந்து இங்க வந்து இருந்திருக்கிறார். அவர்தான் வந்து இந்த இடத்தை வந்து காடுகள் வெட்டி சுத்திகரிச்சு வந்து அந்த பராமரிப்பு தானே, நம்ம ஒரு காடை வெட்டி சுத்திகரிச்சு பராமரிப்பு தானே, அப்படி வந்து அவர் தான் வந்து பராமரிச்சிருக்கிறார். ஐயர் வந்து நின்று இந்த உலகத்தையும் வந்து என்ன செய்வாருன்னு சொன்னா இங்கதான் வந்து அந்த சாரியங்கள் கல் அப்படியான விஷயங்கள் எல்லாம் வந்து தெளிச்சு விடுவார். இங்க வந்து இதை நண்டி இருக்கிற மக்கள் வந்து என்ன செஞ்சாங்களாம், ஓடி வந்து வந்து இந்த ஆலமரத்துக்கு கீழே வந்து இருந்தாங்களாம். ஆலையடியை நம்பித்து அந்த அதாவது இங்க இருக்கிற இறைவனையும் இங்க இருக்கிற விஷயங்களையும் வந்து நம்பித்து தெய்வீகத்தையும் வந்து நம்பித்து வந்து இங்க வந்து நிறைய மக்கள் வந்து இந்த மரத்துக்கு கீழே வந்து நின்றாங்களாம். ஆனா அவங்கள வந்து கொலை செய்யறதுக்கு அல்லது வந்து பிடிச்சிட்டு போறதுக்கு வந்த அந்த படையினர் உள்ளுக்குள்ள வந்து வரையலாத நிலை வந்து ஏற்பட்டதாம். ஹாய் ஹலோ வணக்கம் மகளே, நான் தான் அவங்க ஆர்ஜே கனிஷ்டன். இது உங்கள் ஆர்ஜே கனிப்ளோ. நம்ம இந்த வீடியோவில் எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா மட்டக்களப்பு மாவட்டம் வெள்ளாவளி பிரதேசத்துக்கு உட்பட்ட சொர்ணேடி ஊற்று என்ற இடத்திற்கும் ஊருக்கும் வியானந்தபுரம் என்ற இந்த ஊருக்கும் இடைப்பட்ட அந்த டிராவலிங் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு கோவில் தான் இப்போ வந்து நாங்கள் பேச போகிற ஒரு கோவில். மிகவும் ஒரு பேசு பொருளாக வந்து கிழக்கிழங்கையிலே வந்து இருக்கிற கோவில்களில் இந்த உங்களுக்கு பின்னுக்கு பார்த்தாலே வந்து தெரியும் இந்த கோவிலும் உண்டு. இதை வந்து ஆயிரங்கால் மண்டபம் அல்லது ஆலையடி அப்படின்றலாம் வந்து சிறப்பிப்பாங்க. இதில் ஸ்பெஷலாக என்னென்னு சொன்னால் நாட்டார் தெய்வ வழிபாடு வந்து இங்கே வந்து இன்னமும் வந்து நடந்து கொண்டு வருகிறது. அதுலேயும் மிக முக்கியமான விஷயம் இவர சிறப்புகளில் உண்டு அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த உள்நாட்டு பிளவுகள் எல்லாம் இடம்பெற்றது தானே, அந்த நேரத்தில் வந்து இந்த பிரதேசத்தை அண்டிய மக்கள் வந்து இங்கே ஓடி வந்து தஞ்சம் புகுந்ததாகவும் ஒரு யானை வந்து அவங்கள வந்து எந்த ஒரு எதிரிகளையும் வந்து அவங்களுக்கு கிட்ட நெருங்கிடாம வந்து பாதுகாத்து கொண்டதாகவும் அவங்க ஒரு உயிர் தப்பியதாகவும் இந்த வரலாறு வந்து காணப்படுகிறது. மேலும் வந்து இந்த வரலாறுகள் வந்து இருந்தாலும் இதுவும் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு வரலாறாக வந்து இருக்கு. இன்னும் நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் கேட்டறிஞ்சு கொள்ள போறோம். எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் உங்களுக்கு பகிர போறோம். இது ஒரு சுவாரஸ்யமான ஒரு வீடியோவாகவும் ஒரு புதுப்பிக்கின்ற ஒரு வீடியோவாகவும் உங்களுக்கு தெரியாத விடயங்களை நான் சொல்லி புதுப்பிக்கின்ற ஒரு வீடியோவாகவும் அமைய போகுது. வீடியோ போகலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னால் எங்களோட யூடியூப் சேனல் நீங்கள் முதல் தர பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் செஞ்சு அந்த பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு நாளும் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். பார்க்க வீடியோ போகும். சரி மகளே, உங்களுக்கு வந்து பார்த்தாலே வந்து தெரியும் அப்படி ஒரு அமைதியான ஒரு இடமா வந்து இங்கே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்க்குறதுக்கு வந்து பச்சை பசேலன்னு வேற லெவலில் வந்து காட்சி அளிக்குது. பாருங்க, உங்களுக்கு நான் வந்து சொன்னேன் தானே 1000 விழுதுகளை கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லி. இதுதான் வந்து அந்த ஆலமரம். பாருங்க, 1000க்கும் மேற்பட்ட விழுதுகளை வந்து கொண்டது தான் இந்த ஆலமரம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆலையடி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். 1000 கால் மண்டபம் அப்படின்னு சொல்லியும் சொல்லலாம். வாங்க இதுல வரலாறு ஒன்று இருக்கு அப்படின்னு சொன்னா சொல்லி அது என்ன அப்படின்னு சொன்னா பழனி அருள் தம்பியார் என்ற ஒரு ஆள் வந்து இங்க வந்து இருந்திருக்கிறார். அவர்தான் வந்து இந்த இடத்தை வந்து காடுகள் வெட்டி சுத்திகரிச்சு வந்து அந்த பராமரிப்பு தானே, நம்ம ஒரு காடை வெட்டி சுத்திகரிச்சு பராமரிப்பு தானே, அப்படி வந்து அவர் தான் வந்து பராமரிச்சிருக்கிறார். அந்த காட்டை வந்து வெட்டி இந்த இடத்தை வந்து வெட்டி பராமரித்து வந்து இருக்கிறார். அதுக்கு பிறகு வந்து அவர் வந்து சின்ன சின்ன பூஜைகள் வந்து செய்து அதுக்கு பிறகு அவர் வந்து வைக்கின்ற கோரிக்கைகள் வேண்டுகோள்கள் எல்லாம் வந்து படிப்படியாக வந்து அவர துயர் நிலை வந்து விலகி அது கொஞ்சம் வந்து நிறைவேற தொடங்கவும் மற்றவர்களும் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து கல் சாராயம் அப்படியான விஷயங்கள் எல்லாம் வந்து இங்கேயும் வச்சு அந்த தெய்வத்தை வந்து வழிபடுறாங்க. வழிபட்டதுக்கு பிறகு என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால் அவங்களோட கோரிக்கைகளுக்கு வந்து நிறைவேற்றப்படுது. அப்போ நாட்டார் தெய்வம்ன்றது வந்து யாரு, நம்மளுடைய வைரவர் ஐயனார் அப்படியானவங்க தானே வந்து நாட்டார் தெய்வ வழிபாடு. அதை வந்து நம்மளோட முந்தைய காலங்கள்ல இருந்து இப்போ வரைக்கும் வந்து அதை வந்து நம்பிக்கொண்டு வராங்க. உண்மையிலே வந்து நம்பத்தக்க விஷயங்கள் தான் நிறையவும் வந்து நம்மளோட நாட்டார் தெய்வ வழிபாட்டில் வந்து நடக்குது. பார்த்தாலே வந்து விளங்கும் உங்களுக்கு. ஒவ்வொரு தெய்வத்துக்கும் வந்து ஒவ்வொரு ஆலயங்கள் வந்து அமைத்து வந்து வழிபடுற முறை வந்து காணப்படுது. என்னன்னு சொன்னா பகல் நேரங்கள்ல மட்டும்தான் நம்ம இப்படி வந்து வீடியோஸ் போட்டோஸ் வந்து எடுத்துட்டு போவோம், பூஜைகள் செய்வோம். ஆனா இரவு நேரங்கள்ல வந்து இங்க வந்து பூஜைகள் செய்கிறது அப்படியான விஷயங்களை வந்து முற்றிலும் வந்து தவிர்த்து கொள்ள வேண்டிய விஷயம். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா இங்க வந்து ஜான பிரச்சனை வந்து அதிகமா இருந்தாலுமே ஆனா இரவையில வந்து நாட்டார் தெய்வங்கள் என்றாலே யாரு, நான் சொன்ன மாதிரி தான் வைரவர் ஐயனார் அப்படியான ஆட்கள் வந்து இருக்கிறதால அவங்க இரவுல வந்து இப்படி தோற்றமளிப்பாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. ஆகவே இந்த இடத்த வந்து இரவையில பாக்குறதுக்கு இன்னும் பயங்கரமா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இரவையில வந்து நாங்க வரல. ஒரு தரம் என்ன சம்திங் வேலை முடிச்சுட்டு வந்து இருக்கிறோம்.
அந்த வேலையை வந்து நான் மென்ஷன் பண்ணலை. அப்படி வந்து இருக்கு. பாருங்க இங்கே வந்து 1000 விழுதுகள் இருக்குன்றதுக்கு வந்து உண்மையாகவே வந்து சொல்லலாம். ஏன்னு சொன்னால் 1000க்கு மேற்பட்ட விழுதுகள் தான் வந்து இருக்கு. காட்டுங்க, சுற்றி காட்டுங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. இதில் ஸ்பெஷல் ஒன்று அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த வேர்கள் எல்லாம் வந்து எந்த மரத்தினுடைய வேர்கள், இப்போ இந்த மரத்தினுடைய வேர்கள் வந்து இதுன்றதா இல்லை இதண்டதா அப்படின்னு சொல்லி எதிர்ந்த வேர்கள் அப்படின்னு சொல்லி கணிக்க முடியாமல் வந்து இருக்கும். இதில் அடி வந்து அங்கே இருக்கு அப்படின்னு சொல்லியே தெரியாமல் இருக்கும். அப்போ அப்படியான ஒரு அதிசயங்களை வந்து கொண்டதான் வந்து இந்த ஆலையடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உண்மையிலேயே வந்து நாங்கள் வந்து என்னென்னு சொல்கிறோம், நம்ம வந்து நாட்டார் தெய்வ வழிபாட்டில் இருந்து வந்த ஆக்கள் தான் நாங்கள். அப்போ நாட்டார் தெய்வம் இந்து மதம்ன்றதை வந்து அடியில இருந்து, அதாவது நாட்டார் தெய்வ வழிபாட்டில இருந்து வந்ததான் வந்து இந்து மதம். அப்போ அப்படியே ஒரு புனிதமான ஒரு மதத்தை வந்து இப்பயும் வரைக்கும் பின்பற்றுறாங்க அப்படின்னு சொன்னா எப்படி இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாது நாட்டார் தெய்வ வழிபாடு வந்து இப்பயும் இருக்கா அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்தியாவில் வந்து நிறைய இடங்கள்ல வந்து நாட்டார் தெய்வ வழிபாடு இருக்கு, சமய நம்பிக்கைகள் வந்து நிறைய இருக்கு. ஆனால் வந்து இலங்கையில்ன்ற வகையில வந்து இப்படியான பிரதேசங்கள்ல வந்து நாட்டார் தெய்வ வழிபாடுகள் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ உங்களுக்கு ஒரு குழந்தை வரம் வேணும், இல்லாட்டி வந்து உங்களுக்கு ஒரு தீங்கு வந்து நடந்தது, அதற்கு வந்து உரியால வந்து நீங்க காட்டணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் நீங்க நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா பாருங்க இங்க வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கு. நிறைய காசுகள் வந்து கட்டப்பட்டிருக்கிறது, அதே போல தொட்டிகள் வந்து கட்டப்பட்டிருக்கு, பார்த்தாலே வந்து தெரியும். அது மட்டும் இல்லாம இங்க வந்து பிள்ளையாருக்கென்று ஒரு ஆலயம் ஒன்று இருக்கு, முருகனுக்கென்று ஒரு ஆலயம் இருக்கு. அதே போல வந்து இங்க ஆட்டுங்க அம்மனுக்கென்று ஒரு ஆலயம் இருக்கு. இந்த அம்மன் ஆலயத்தினுடைய வரலாறு வந்து பெல்லாவளி மாரியம்மன் ஆலயம் இருக்குதானே, இந்த பெல்லாவளி மாரியம்மன் ஆலயத்திலிருந்து அந்த சிலை ஒன்றை வந்து கொண்டுட்டு வர வழியில இடையில இருக்கிற அந்த கல்லடி பிள்ளையார் ஆலயத்திலிருந்து வெச்சு அந்த சிலையை வந்து கொண்டு வர நேரத்துல படத்துல ஏதோ ஒரு மரம் ஒன்று இருந்ததா, மரத்துக்கு கீழே வச்சு வழிபட்ட நேரத்துல இங்க வந்து வைப்போம் அப்படின்னு சொல்லி தான் இங்க வந்து வச்சு ஒரு ஆலயம் ஒன்று அமைக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு புனிதமான ஒரு வரலாறு வந்து சொல்லப்படுது. அதே போல வந்து பார்த்தாலே வந்து விலங்கும் உங்களுக்கு இங்காலதான் வந்து சிவலிங்கம் வந்து இருக்கு. அப்போ நம்மளோட நாட்டார் தெய்வ வழிபாடுகளை வந்து நாங்கள் யோசிக்கிற நேரத்தில் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாட்டார் தெய்வ வழிபாடு ஐயனார், வைரவர் அப்படியானவங்க தான் வந்து வழிபாட்டு இருந்தது. ஆனால் இப்போ ஒவ்வொரு நிலங்கள் முந்தி வந்து 5 நிலங்கள் தான் வந்து இருந்தது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நீதல், பாலை அப்படின்னு சொல்லி 5 நிலங்கள் தான் இருந்தது. இந்த 5 நிலங்களுக்கும் வந்து 5 தெய்வங்கள் வந்து வழிபடப்பட்டிருந்தாலும் எல்லா நிலங்கள்லையும் வந்து சிவன் வழிபாடு வந்து காணப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு வரலாறு, சங்ககால வரலாறு வந்து இருக்கு. அதுக்கு அமைவாக வந்து பார்க்கின்ற நேரத்தில் பாருங்க இங்கேயும் வந்து நாட்டார் தெய்வ வழிபாட்டோடு வந்து சிவன் வழிபாடும் வந்து இருக்குன்றது நேரத்தில் அங்கே காட்டுங்க. சிவன் லிங்கத்துக்கு கிட்டேயே வந்து ஒரு நல்லவர் வந்து, அதாவது வந்து என்னன்னு சொல்றேன், நாகம் வந்து படம் எடுத்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம தூரத்தால வார நேரத்தில் பார்த்தா இந்த இடம் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லியே தெரியல. கிட்ட வந்து பார்த்தோன்னே இந்த இடத்துக்குள்ள இப்படியான இடங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லியே தெரியுது. நான் ஒரு 4-5 சரத்துக்கிட்ட வந்திருக்கிறேன். இங்க வந்து நிறைய ஸ்பெஷல் வந்து நான் சொல்லித்தேன். இங்க வந்து உங்களோட கோரிக்கைகள் நிறைவேறணும். அதாவது இவங்க வந்து கடுமாக்கள். இப்போ நான் என்னத்தை சொல்றேன், உங்களுக்கு வந்து வீடியோ ஆகுறாங்களே தெரிஞ்சிருக்கும். இவங்களோட நேர்த்திக்கடன் ஒன்றை வச்சிங்க அப்படின்னு சொன்னா அப்ப அந்த நேர்த்திக்கடன் ஒன்றை நீங்க வந்து கொண்டு வந்து இவங்களுக்கு சமர்ப்பிக்க அல்லது கொடுக்க மறந்து போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க வந்து நிம்மதியா வந்து இருக்கலாம் உங்களோட வீட்டை. இல்லை இது ரெண்டு வாழ்க்கையிலையும் எங்கட இதனூடாக வந்து நாங்கள் கண்டுகொண்ட விஷயம். இப்போ ஒரு என்னன்னு சொல்லுவோம், நாட்டார் தெய்வ வழிபாடு தான் அந்த சாமிக்கு செய்கிறது அப்படியான விஷயம். அந்த சாமிக்கு செய்கிறத வந்து நாங்கள் வந்து தொடர்ந்து ஒவ்வொரு வருடங்களும் வந்து செஞ்சு கொண்டே வருவோம், தொடர்ந்து வந்து செஞ்சுட்டே வருவோம். ஆனால் ஒரு வருடம் வந்து சரியான கஷ்டமாக போயிடும், அந்த விஷயங்களை வந்து செய்யலாம் போயிடும். அப்போ நம்மளுக்கு வந்து அந்த வருடம் மட்டும் சரியான ஒரு கஷ்டமாக வந்து போகிற இடமெல்லாம் ஃபெயிலியர், தொடங்குற வேலையெல்லாம் ஃபெயிலியர். அப்போ என்னடான்டா இப்போ உழவு காலம் சேர்த்து வந்தது அந்த ஒரு நிமிஷத்துல எல்லாம் இல்லாமல் போயிடும். அப்போ அந்த பிள்ளையை மட்டும் வந்து நீங்களும் வந்து செஞ்சிடாதீங்க. இவங்களுக்கு வந்து அதாவது நாட்டார் தெய்வங்களுக்கு வந்து நாங்கள் வெச்சு வழிபட்டு வந்தோம்னு சொன்னால் உண்மையாகவே வந்து வாழ்க்கை செம்மைப்படும். அதே போல் வந்து அதை வந்து நீங்கள் செஞ்சு அதை வந்து இடையிலே வந்து முடிச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால் வாழ்க்கை வந்து இல்லாமலே போயிடும். அப்போ அதை வந்து கொஞ்சம் கவனித்து பாருங்கள். அதே போல் வந்து பாருங்கள், இங்கேயும் வந்து தான் இப்போ இவிடத்தை வந்து ஐயர் வந்து நிற்பார். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமையில வந்திருந்தா, நேற்று வந்திருந்தோம்னு சொன்னால் இங்கே நிறைய பேர் ஆக்கள் வாரது. இன்றைக்கு வந்து எங்களால் நேற்று வந்து சரியான மழை, அப்போ அதால் வந்து வரையலாமல் போயிடுது. இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்து கனகாலம். இப்போ நம்ம இலங்கையில் இல்லாமல் இலங்கையில் வந்து ஏற்படுற இந்த காலநிலை மாற்றத்தால் வந்து எல்லாமே வந்து பெரிய ஒரு மோசமாக போயிட்டு இருக்கு. இப்போ வந்து இந்த இருக்கு தானே இவ்விடத்துல வந்து ஐயர் வந்து நிற்பார். ஐயர் வந்து நின்று இந்த உலகத்தையும் வந்து என்ன செய்வாருன்னு சொன்னால் இங்கே தான் வந்து அந்த சாரியங்கள் கல் அப்படியான விஷயங்கள் எல்லாம் வந்து தெளிச்சு விடுவார். தெளிச்சு விட்டவுடனே அதை வந்து இங்கே வச்சு அவங்க வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க. அப்போ இப்படியான ஒரு நாட்டார் தெய்வ வழிபாடு தான் வந்து நம்மளோட இந்து சமயத்தில் வந்து
இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் இல்லைங்க, அதையும் காட்டுருமாங்க. நான் வந்து ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னேன் என்னன்னு சொன்னால், நேரத்துடைய வந்து நான் சொல்லியிருந்தேன் தானே, இங்கே வந்து ஒரு அதிசயம் ஒன்று நடந்தது அப்படின்னு சொன்னால் யாராலுமே வந்து நம்ப முடியாது, ஆனால் வந்து நம்பித்தான் ஆகணும். அதாவது என்னன்னு சொன்னால், இந்த உள்நாட்டு பிளவுகள் வந்து ஏற்பட்டதானே, உள்நாட்டு யுத்தம் அனர்த்தம் அப்படியான விஷயங்கள். அப்போ இங்கே வந்து இதை நண்டி இருக்கிற மக்கள் வந்து என்ன செஞ்சாங்களாம், ஓடி வந்து இந்த ஆலமரத்துக்கு கீழே வந்து இருந்தாங்களாம். ஆலையடியை நம்பித்து அந்த அதாவது இங்கே இருக்கிற இறைவனையும் இங்கே இருக்கிற விஷயங்களையும் வந்து நம்பித்து தெய்வீகத்தையும் வந்து நம்பித்து வந்து இங்கே வந்து நிறைய மக்கள் வந்து இந்த மரத்துக்கு கீழே வந்து நின்றாங்களாம். ஆனால் அவங்கள வந்து கொலை செய்யறதுக்கு அல்லது வந்து பிடிச்சிட்டு போறதுக்கு வந்த அந்த படையினர் உள்ளுக்குள்ள வந்து வரையில்லாத நிலை வந்து ஏற்பட்டதாம். காரணம் என்னன்னு சொன்னா, இவங்களை வந்து பாதுகாத்து கொண்டது வந்து ஒரு யானை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது இந்த வழியிலே வந்து நின்று அந்த யானை வந்து அவரையுமே வந்து வரவிடாமல், அதே போல வந்து அங்க இருக்கிற தெய்வங்களும் வந்து ஒன்றோடு ஒன்று பிணைந்து இந்த இருக்கிற மக்களை வந்து காப்பாற்றினதாம். அதுல இருந்து இங்க இருக்கிற இந்த சுற்றி வளர்ச்சி பார்க்குற இடத்துல இருக்கிற மக்கள தெய்வம் அப்படின்னு சொன்னா இந்த ஆலையடி கோவில், அதாவது வந்து இங்க இருக்கிற என்னன்னு சொல்ற வைரவரை வந்து நம்புறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இங்க வந்து என்னன்னு சொல்ற நாகதம்புரான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது நாகதம்புரான் வழிபாடும் வந்து நிறைய வந்து இருக்கு. இங்க காட்டுங்க, பாத்தீங்கன்னா அப்படி பாத்தீங்க அப்படின்னு சொன்னாலே தெரியும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. எங்களுக்கு வந்து கரைக்கக்குள்ளே வந்து எங்களுக்கு மேல் இருக்குது. அப்போ அப்படியான விஷயங்கள் எல்லாம் வந்து இங்க வந்து இருக்கு. இதுண்ட வரலாறு இங்க வந்து போனவங்களுக்கு வந்து அதை பத்தின விஷயங்கள் தெரியும், வராதவங்களுக்கு வந்து தெரியாது. இந்த போய் இன்னும் சத்தியமா வேண்டியதுண்டா. இப்பயும் கூட பாருங்க, இந்த வீடியோ வந்து பார்த்தா தெரியும் எனக்கு இந்த மேலெல்லாம் இருக்குது. ஏன் பின்னுக்கு உண்மையாடா, பின்னுக்கு ஒரு ஆள் ஓடி வந்து பிடிக்க வந்த மாதிரி இருந்துக்கப்பா. உண்மையா என்ன மேலெல்லாம் சிரிக்கு எனக்கு. ஆனா அப்படி இருக்கு உண்மையா, கமராவுக்காக சொல்லல, ஆனா உண்மையா இருக்கு, ரியலா இருந்து இருக்கு. வாங்க அங்கால போவோம் நம்ம. என்னடா அதை சிலுத்தை வந்து என்ன பூஸ்பம் சென்று கையை பாருங்க எப்படி இருக்கு அப்படி வந்து தண்ணியும் வந்து தந்தாங்க. ஆனால் வந்து இப்போ எங்களை வந்து ஒன்றும் வந்து அப்படி வந்து செய்யாது தெரியும் தானே. ஆனால் இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு பயம், அதை பற்றி வந்து காய்ச்சிட்டு இருந்தோம் நாங்கள். அதை பற்றி வந்து நிறைய காய்ச்சிட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் வந்து சிலாக்களுக்கு வந்து அப்படி வர்றது அப்படி இந்த இஞ்சாசெல்லாம் பார்க்கட்டு முடியல சிலுத்து அந்த காத்தோட வந்து இங்கே கை ஷோல்டருக்கு அப்படி போன மாதிரி வந்து ஒரு ஃபீல் ஒன்று ஆயிடுச்சு. ஆனால் நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயம் வந்து இங்கேயும் வந்து பாருங்க. உண்மையிலே வந்து ஒரு பிரசித்தி பெற்ற இடம், அதாவது வந்து இந்த வெள்ளாவளியிலே வந்து ஒரு பிரசித்தி பெற்ற இடம் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்த வந்து சொல்லுவாங்க. நான் சொன்னதானே பகலில் மட்டும்தான் வந்து இங்கே வந்து ஆக்கிரமிப்பாங்க, இரவில் வந்து நிற்க மாட்டாங்க. பகல்லே வந்து நாங்கள் 2 பேரும் தான் வந்து இங்கேயே நிற்கிறோம். அப்போ என்னென்ன வரலாறு இது வந்து நாங்கள் தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தோம். அங்கால வந்து மாடு மேய்க்கிற ஆட்கள் வந்து கொஞ்சம் பேர் நிற்கிறாங்க, மாடு ஆடு அப்படியான விஷயங்கள் எல்லாம் வந்து மேய்க்கிறவங்க நிற்கிறாங்க. அவங்கள்ட்டையும் வந்து 2 அற்புதங்கள் அதிசயங்கள் அப்படி கேட்க முடிஞ்சா வந்து நாங்கள் கேட்குறோம். வாங்க. அந்த மலையில அந்த ஆதியால் ஆக்கள் வந்து வாழ்ந்த அந்த தடயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி இல்லையா அதுலாண்ணா? நீங்க எங்க எந்த ஊர் தானா? ஆலையடி சிறப்பாக கொஞ்சம் சொல்றீங்களா? உங்களுக்கு போறலையாங்க? இல்ல உங்களுக்கு எங்க ஓ அவருக்கு தெரியுமா? சரி மக்களே, இந்த வீடியோவில் வந்து நிறைய சுவாரஸ்யமான ஒரு விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தோம். உண்மையாக வந்து த்ரில்லிங்காக தான் இருந்தது. அதாவது எனக்கு என்னென்னு சொல்கிறேன், கொஞ்சம் நேரத்துக்குள்ளே வந்து எனக்கு இந்த மேல்காலெல்லாம் சிலிர்த்து முடியாது வீடியோக்காக வந்து சொல்லுது. ஆனால் உண்மையாக வந்து எனக்கு அப்படி அந்த ஒரு ஃபீல் வந்து இருந்தது. கட்டாயம் நீங்கள் வந்து கிழக்கு இலங்கையில் வந்து இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இதை வந்து தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க கட்டாயம் வந்து பாருங்கள். இங்கே வந்து உங்களோட நேர்த்தியை வைங்க. அங்கே வந்து வைக்கிற நேரத்தில் வந்து வேறு லெவலில் ஒரு பெனிஃபிட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த வீடியோ வந்து இவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் செஞ்சு அந்த பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நாங்கள் ஒவ்வொரு நாளும் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ல வரும். பாய்.